Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான்ல அந்நாட்டு அமைச்சர்கள் அதிகாரிகள் பங்கேற்கும் கூட்டத்திலேயே பயங்கரவாதிகளும் கலந்துக்கிட்டு பேசுறது சர்வசாதாரணமாகிட்டு வருது. இந்தியாவுக்கு எதிராக பேசும் பயங்கரவாதிகள் பயங்கரவாத செயல்களுக்கு ஆள் திரட்டுவதெல்லாம் இப்போ வெட்ட வெளிச்சமாகியிருக்கு. இந்த சூழல்ல வங்கதேசத்துல லஷ்கரே தொய்பா செயல்பாடுன்னு வெளியாகி இருக்கக்கூடிய அதிர்ச்சி தகவல் பத்தி தான் இந்த தொகுப்புல விரிவா பேச இருக்கிறோம். வணக்கம், இது தந்தையின் பாட்காஸ்ட். வழங்குவதற்காக நான் பார்த்திபன். பாகிஸ்தான்ல இருந்து செயல்படும் லஷ்கரே தொய்பா பயங்கரவாத இயக்கம் மும்பை தாக்குதல்ல இருந்து பஹல்காம் தாக்குதல் வரைக்கும் பல்வேறு தாக்குதல்களை இந்தியாவில் நடத்தியிருக்கு. ஆபரேஷன் சிந்தூர்ல பாகிஸ்தான் நாட்டில் இருக்கக்கூடிய முரித்கே பகுதியில் செயல்பட்ட லஷ்கரோட தலைமையகத்தை தகர்த்தது முக்கிய வெற்றியா பார்க்கப்பட்டுச்சு. இந்த லஷ்கர் பயங்கரவாதிகள் வங்கதேசத்திலையும் நடமாடுறதா இப்போ தகவல் வெளியாகி இருப்பது தான் அதிர்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. வங்கதேசத்தில் லஷ்கர் என்ன வேலை செய்கிறாங்கன்றதை தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி இந்தியாவோட உறவை மேலும் மேலும் கசப்பாக்கும் வங்கதேசத்தில் இருக்கும் அரசியல் சூழல் என்ன பார்த்துடலாம். வங்கதேசத்தில் கடந்த ஆகஸ்ட் மாதம் ஷேக் ஹசீனா அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதை தொடர்ந்து முகமது யூனுஸ் தலைமையிலான இடைக்கால அரசு ஆட்சி செஞ்சுட்டு வருது. பாகிஸ்தான் சீனாவோட நெருக்கம் காட்டும் முகமது யூனுஸ் அரசாங்கம் அப்பட்டமாக இந்தியாவுக்கு எதிராக செயல்படுது. இந்தியாவோட 7 வடகிழக்கு மாநிலங்களுக்கும் கடல் மார்க்க பாதுகாப்புக்கு ஆதாரமாக இருப்பது வங்கதேசம்தான்னு வீண் வம்பை இழுத்தாரு முகமது யூனுஸ். தொடர்ச்சியா வங்கதேசம் எல்லை மீற இந்தியா வழியே வங்கதேச பொருட்களை ஏற்றுமதி செய்ய அனுமதி ரத்து, வங்கதேசத்திலிருந்து இறக்குமதிக்கு கட்டுப்பாடுன்னு மத்திய அரசும் அதிரடி காட்டுச்சு. வங்கதேசத்தோட கடுமையான அரசியல் நிலைப்பாட்டால 2 தரப்பு உறவுகளும் மோசமாகி இருக்குது. வங்கதேசத்தில் அரசியல் குழப்பம் தொடருது. நாட்டில் உடனடியாக பொது தேர்தலை நடத்த இராணுவ தளபதியும் எதிர்க்கட்சிகளும் அழுத்தம் கொடுக்க போராட்டமும் நடந்துட்டு வருது. இந்த சூழலில் ஹசீனாவோட அவாமி லீக் கட்சிக்கு தடை விதிச்சிருக்கு முகமது யூனுஸ் அரசாங்கம். மறுபுறம் ஜமாத்தியே இஸ்லாமி கட்சியோட அரசியல் கட்சி பதிவு அங்கீகாரத்தை உறுதி செஞ்சிருக்கு வங்கதேச உச்சநீதிமன்றம். இன்னைக்கு வங்கதேச அரசியல்ல ஆதிக்கம் செலுத்தும் இந்த ஜமாத்தி இஸ்லாமி வரலாற்றை கொஞ்சம் திரும்பி பார்க்க வேண்டியதும் இங்க அவசியமாகுது. 1941 சுதந்திரத்துக்கு முன்பாக இப்போ பாகிஸ்தானின் லாகூர்ல தொடங்கப்பட்டதுதான் இந்த ஜமாத்தி இஸ்லாமி. பாகிஸ்தான் மதத்தின் அடிப்படையில் உருவாக்கப்பட்ட நாடு. அதுக்கப்புறம் மொழி அடிப்படையில் அதிலிருந்து வங்கதேசம் பிரிஞ்சிச்சு. 1971 பாகிஸ்தான் கிட்ட இருந்து சுதந்திரம் பெறுவதற்காக வங்கதேசத்தில் நடைபெற்ற போரை ஜமாத்தி இஸ்லாமி அமைப்பு எதிர்த்துச்சு. வங்கதேச விடுதலை போரின் போது பாகிஸ்தான் இராணுவத்தோடு இணைந்து செயல்பட்டுச்சு ஜமாத்தி இஸ்லாமி. 1971 வங்கதேசம் சுதந்திரம் பெற்றபோது ஷேக் முஜிபுர் ரஹ்மான் மதச்சார்பு அரசியல் கட்சிகளை முழுமையாக தடை செஞ்சார். அதில் இடம்பெற்ற முக்கிய கட்சி ஜமாத்தி இஸ்லாமி. 1977 வருஷம் அதிபர் ஜியா உர் ரஹ்மான் இந்த தடையை நீக்க ஜமாத்தி இஸ்லாமி மறுபடியும் செயல்பட தொடங்குச்சு. 2009 2வது முறையாக வங்கதேச பிரதமராக அரியணை ஏறிய ஷேக் ஹசீனா ஜமாத்தி இஸ்லாமி மீதான பிடியை மீண்டும் இருக்குனாங்க. 1971 வங்கதேச விடுதலை போரின் போது நடந்த இனப்படுகொலை, பாலியல் பலாத்கார சம்பவங்களில் தொடர்புடைய ஜமாத்தி இஸ்லாமி தலைவர்களை தூக்கிலிட்டார் ஹசீனா. ஹசீனாவோட செயலால ஜமாத்தி இஸ்லாமி கட்சி அழிக்கப்படவில்லை, வலுவாகவும் வளரவில்லை. மதச்சார்பின்மையை எதிர்ப்பதன் மூலமா வங்கதேச அரசியலமைப்பை மீறியதா சொல்லி 2013 தேர்தலில் போட்டியிட ஜமாத்தி இஸ்லாமி அமைப்புக்கு வங்கதேசத்தில் தடை விதிக்கப்பட்டது. 2024 ஆகஸ்ட் 1 ஜமாத்தி இஸ்லாமி அதன் மாணவ அமைப்பை பயங்கரவாத தடை சட்டத்தில் தடை செஞ்சது ஹசீனா அரசாங்கம். ஆனால் ஜமாத்தி இஸ்லாமி கட்சிக்கு விதிக்கப்பட்ட தடையை அதே ஆகஸ்ட் மாதம் நீக்கியது முகமது யூனுஸ் அரசாங்கம். ஹசீனா அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதுக்கு அப்புறம்தான் இடைக்கால அரசை வழிநடத்த தொடங்கிய முகமது யூனுஸ் ஜமாத்தி இஸ்லாமி கட்சியை சேர்ந்தவங்களை விடுதலையும் செஞ்சார். இந்தியாவோட நட்பு பாராட்டிய ஷேக் ஹசீனா அரசாங்கம் கவிழ்க்கப்பட்டதில் முக்கியமாக இருந்தது பாகிஸ்தானின் உளவு அமைப்பான ISI மற்றும் ஜமாத்தி இஸ்லாமி தான். இப்போ பொது தேர்தல் நடத்த கோரிக்கை வலுக்கும் வேளையில் ஹசீனாவோட அவாமி லீகிற்கு தடை விதிக்கப்பட்டு ஜமாத்தி இஸ்லாமி தேர்தலில் போட்டியிட தடை நீக்கப்பட்டிருக்கு. முகமது யூனுஸ் அரசாங்கம் அமைஞ்சதில் இருந்து வங்கதேசம் பாகிஸ்தான் இடையிலான உறவு வலுவடைஞ்சுக்கிட்டும் வர்றதையும் நம்மளால பார்க்க முடியுது. இப்போ பாகிஸ்தானை திருப்திப்படுத்துறதுக்காக தான் அவாமி லீகிற்கு முகமது யூனுஸ் தடை விதிச்சிருக்கிறதா தகவல்கள் வெளியாகிருக்கு.
அது மட்டும் இல்லை, உலக அளவில் தடை செய்யப்பட்ட பயங்கரவாத அமைப்பான அன்சாருல்லா பங்களா டீம் தலைவரும் அல் கைதாவின் நீண்டகால கூட்டாளியுமான ஜாசிம் உதீன் ரெஹ்மானியையும் முகமது யூனுஸ் அரசாங்கம் விடுவிச்சிருக்காங்க. இதுக்கு நடுவில் லஷ்கரே தொய்பா பயங்கரவாதி முஃப்தி ஹருண் இசார் வங்கதேச இடைக்கால சட்ட ஆலோசகர் ஆசிஃப் நஸ்ருல்ல சந்திச்சு பேசினதா ஷேக் ஹசீனாவோட மகன் சாஜிப் குற்றம் சாட்டியிருக்காரு. இந்த சந்திப்பு ஏப்ரல் 23ஆம் தேதி, அதாவது பஹல்காம்ல பயங்கரவாதிகள் தாக்குதல் நடத்தின மறுநாள் நடந்ததா தகவல்கள் வெளியாகியிருக்கு. இந்த சூழல்ல 1971 போருக்கு பழி தீர்க்க வங்கதேசத்துல ஹசீனா அரசாங்கத்தை அகற்றினோம்னு லஷ்கர் பயங்கரவாத இயக்கம் தெரிவிக்குது. ஆபரேஷன் சிந்தூரை தொடர்ந்து பாகிஸ்தான்ல பயங்கரவாதிகள் வெளிப்படையாவே இந்தியாவுக்கு எதிராக பேசுறதும் அதிகரிச்சிருக்கக்கூடிய ஒரு சூழல் நிலவிக்கிட்டு இருக்கு. சைஃபுல்லா கசூரி மற்றும் ஐநாவால் பயங்கரவாதியாக அறிவிக்கப்பட்ட முசமில் ஹாஷ்மி ஆகியோரது பேச்சுகளும் வெளியாகியிருக்கு. பாகிஸ்தானோட ரஹீம் யார்கான் பகுதியில் பேசிய லஷ்கரே தொய்பா பயங்கரவாதி சைஃபுல்லா கசூரி 1971 இந்தியா வங்கதேசத்துக்கு சுதந்திரம் பெற்று கொடுத்ததை குறிப்பிட்டு 1971க்கான பழிவாங்கலை மே 10ஆம் தேதி எடுத்துட்டோம்னு சொல்லியிருக்காரு. இறப்பதற்கு பயப்படவில்லை, அடுத்த தலைமுறையை ஜிஹாதுக்கு நாங்கள் தயார்படுத்துகிறோம்னு பயங்கரவாதி கசூரி கூறிய காட்சி வீடியோவில் இடம்பெற்றிருக்கு. அதே வேளையில் முசமில் ஹாஷ்மி போன வருஷம் உங்களை வங்கதேசத்தில் தோற்கடிச்சிட்டோன்னு சொல்லியிருக்காரு. அதாவது வங்கதேசத்தில் ஹசீனா அரசாங்கம் வெளியேற்றப்பட்டதில் இந்தியாவை தோற்கடிச்சிட்டதா சொல்லியிருக்காரு ஹாஷ்மி. வங்கதேசத்தில் முகமது யூனுஸ் அரசாங்கம் ஜிஹாத் அமைப்புகளை சுதந்திரமாக்குவது, தீவிரவாத தலைவர்களை விடுவிப்பது, அந்த நாட்டு இராணுவத்தில் செய்யப்படக்கூடிய மாற்றம், இது எல்லாத்தையும் பார்க்கும் சர்வதேச பாதுகாப்பு வல்லுநர்கள் பாகிஸ்தான் மினி ஆர்மியை வங்கதேசத்தில் உருவாக்கலாம்னு எச்சரிக்கிறாங்க. அதாவது பாகிஸ்தான் உளவுத்துறை ஐஎஸ்ஐ, லஷ்கரே தொய்பா, ஜெய்ஷே முகமது இயக்கங்களை இயக்குவது போல வங்கதேசத்திலையும் கைவரிசை காட்டலாம்னு சொல்றாங்க. வங்கதேசத்தில் பயங்கரவாதம் தலை தூக்குனா அது இந்தியாவுக்கு மட்டுமில்லை, தெற்காசியாவுக்கே ஆபத்தாக அமையும்னு சொல்றாங்க பாதுகாப்பு வல்லுநர்கள். வங்கதேசத்தில் ஹசீனா இருந்த வரைக்கும் உள்ளடி வேலைகளை செய்ய முடியாத பாகிஸ்தான் உளவுத்துறையோட கை இப்போ அங்க ஓங்கி வருவதாக கூறும் பாதுகாப்பு வல்லுநர்கள் வங்கதேசத்தை இந்தியா தீவிரமாக கண்காணிக்க வேண்டிய கட்டாயம் ஏற்பட்டிருக்கிறதாவும் சொல்றாங்க. ஸோ வரும் நாட்களில் இந்த பக்கம் பாகிஸ்தானிலிருந்து தொடர்ந்து சவால்களை சந்தித்திருக்கக்கூடிய இந்தியா மறுபக்கம் வங்கதேசத்திலிருந்தும் சவால்களை சந்திக்க போகிறதா, எப்படி சமாளிக்க போகிறோம் என்பதை எல்லாம் பொறுத்திருந்துதான் பார்க்க வேண்டும். Tandi TV Podcast, powered by India's #1 gold buying company, Attica Gold Company. அதிமுக்கிய விவரங்களை அனைவருக்கும் புரிய வைக்கும் பாட்காஸ்ட். உலக அதிகம் தவிர்க்க முடியாத முதல் மக்கள் வளைகுடா நாடுகள் பிரான்சிஸுக்கு பிரியா சம்பவங்களை தேடி களத்திற்கே உங்களை அழைத்துச் செல்லும் ஸ்பாட்லைட். அங்க இருக்கக்கூடிய கள விவரங்கள் என்ன? அமலாக்கத்துறை கடந்த 5 வருஷமாவே சார் எனக்கு ரொம்ப பிடிக்கும் அவர் வர்றதுக்காக எங்களுடைய நியாயமான கோரிக்கை. Even at the cost of stopping. பார்வையாளர்களையும் செய்திக்குள் பங்கெடுக்கச் செய்யும் மக்கள் குரல். 50 ரூபாய் எங்களுக்கு தண்ணிக்கு ஒரு தீர்வே இல்லைங்க 10 வருஷமா. எங்களுக்கு சரியான ஒரு விடிவு கிடைக்கவில்லை. 60,000 ஏக்கருக்கு தான் கேட்கிறோம், பிச்சை கேட்கறாங்க. புத்தம் புதிதாக, வித்தியாசமாக ஹெலிகாப்டர்களின் உதவி என்ன படிக்கலான்றதுல பேரண்ட்ஸும் என்கரேஜ் பண்ணணும், ஸ்டூடெண்ட்ஸும் தேர்வு செஞ்சு. எனக்கும் சீமானனுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைங்க. ஒரு பாயிண்டா சொல்லணும், உங்களுக்கான தலைவர்களை பொழுதுபோக்கு தளத்தில் தேடாதீர்கள், போராட்ட களத்தில் தேடுங்கள். அனைத்தும் உங்களுக்காக. எப்போதும் இணைந்திருங்கள் தந்தி டிவியுடன்.